ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமா லவ் ஷிஃபா. இன்றைக்கி நம்ம ஒரு புது சீரிஸ் பார்க்க போகிறோம். இந்த சீரிஸோட பேர் டாப் ஃபார்ம். இது ஒரு ஜாப்பனீஸ் மேங்காவுடைய அடாப்டேஷனும். இதோடைய அனிமே சீரிஸ் கூட நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே கூட நான் போட்டிருந்தேன். அந்த சீரிஸ் பேர் டகாய்ச்சி. உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் போட்ட அனிமே பிஎட்லேயே அதுதான் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நிறைய பேருக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது நம்ம பார்த்தது வந்து ஜாப்பனீஸில். அதை இப்போ தாயில் லைவ் அடாப்டேஷன் பண்ணியிருக்காங்க. நான் எக்ஸாக்டாக அதே சீன் பை சீன் இருக்குன்னு நினச்சேன். பட் அந்த மாதிரி இல்லை. ஆனால் சேம் ஸ்டோரி தான். வாங்க பார்க்கலாம். இவன் பேர் ஜின்னு. இவன் நம்மளுடைய ஹீரோ. இன்னொரு ஹீரோ பேர் அக்கின். ஜின்க்கு வந்து எப்பப்பெல்லாம் அக்கின் மேலே லவ் வருதோ அப்போல்லாம் அவனுக்கு வந்து விங்ஸ் வந்துடும். அது வந்து ஆனிமே சீரிஸில் அந்த மாதிரி காட்டுவாங்க. இந்த லைவ் அடாப்டேஷன்லேயே அவனுக்கு விங்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பட்டு இதில் எப்படின்னு தெரியல. ஃபஸ்ட்டு சீனே அவங்க 2 பேரும் ஏதோ ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஒன்றா பெட்டில் படுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சீன்ஸாக காட்டி அதுக்கப்புறம் தான் சீரிஸ் ஆரம்பிக்குது. ஜின்னு வெளியில் வாக்கிங் போய்கிட்டு இருக்கான். அப்போ அவன் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கான் போல். அங்கே அந்த ஊர் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அக்கினோட போஸ்டராகவே இருக்குது. ஏன்னா அவன் வந்து இப்போதைக்கு அவன் தான் ரொம்ப ஃபேமஸான ஆக்டர் அந்த ஊரில். அது மட்டும் இல்லை, செக்ஸியஸ் மேன் ஆஃப் த இயர் அப்படின்ற அவார்டை 4 வருஷமாக அவன் தான் வாங்கிக்கிட்டு இருக்கான். ரிலீஸ் ஆகிற பாதி படத்துலேயே வந்தால் ஹீரோவாக இருப்பான். இப்போ கூட ரீசெண்டாக ஒரு படத்தில் போலீஸாக நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை பற்றி தான் எல்லாருமே ட்வீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை இவனும் ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஜின்னுடைய மேனேஜர்ஸ் 2 பேர் வந்து ஹாரன் அடிக்கிறாங்க. சீக்கிரம் வந்து வண்டியில் ஏறின்னு சொல்ல ஜின்னு வண்டியில் ஏறிடுறான். அவனை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கெஃபேல நின்று அவங்க 3 பேருக்கும் காஃபி வாங்குறாங்க. அதில் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதில் முன்னாடி சீட்டில் ஒருத்த உட்காந்துருக்கான். அவன் வந்து அந்த கெஃபேல கூட அக்கியனுடைய ஃபோட்டோ இருக்குது. என்னது இது, எங்கே இவனோட ஃபோட்டோவே இருக்குது. எனக்கு என்னவோ இவனை பார்க்குறதுக்கே பிடிக்கல. நம்ம வேற எங்கேயாச்சும் போகலாம், இவனை பார்த்தாலே பேட் வைப்ஸ் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜீன் பின்னாடி இருந்து, இந்த அக்கின் எங்கேயுமே எல்லா இடத்துலையும் அவன் ஃபோட்டோ தான் இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக இருக்கல அப்படின்னு சொல்ல, ஆமாம் அவன் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஆள் தான். ஆனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, உனக்காக வேண்டிக்கலாம் அப்படின்னு கார்லேயே ஒரு குட்டி சாமி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த சாமிக்கு ஏதோ பேர் வச்சுருக்காங்க, ஏதோ முட்டை சாமியாமா. அதை முட்டைன்னே வேண்டுறாங்க. ரன்னி எக்ஸ் காடாமா அது பேர். அவங்க 2 பேரும் வேண்ட ஆரம்பிக்க, நீ என் கூட சேர்ந்து வேண்டு அப்படின்னு ஜின்னையும் கூட சேர்ந்து வேண்ட சொல்கிறாங்க. உன்னோட கரியரில் நீ ரொம்ப நல்ல பெரிய ஆக்டர் ஆகணும், ரொம்ப பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு அவனுக்காக வேண்டாம். அவனும் கூட சேர்ந்து வேண்டாம். அப்புறம் அவனை கூட்டிகிட்டு ஷூட்டிங் நடக்க போகிற இடத்துல கொண்டு போய் அவனை ட்ராப் பண்ணுறாங்க. ஜின்னு ஃபஸ்ட்டு வண்டியை விட்டு போகிறான். அப்போ இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஜின்னால் இந்த வேலையை செய்ய முடியுமான்னு. அப்போ ஒருத்தன் சொல்கிறான், என்ன பண்ணுறது, அவனை ஹனி ஜின்னு கூப்பிட்றதே ஒரு காரணமாகத்தான். அவன் யார் என்ன கேட்டாலும் உடனே ஓகே ஷியோர் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்குன்னு உள்ள ஒன்றுமே இல்லை. அவன் மனசால காலியாக இருக்கான். அவன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவன் ரொம்ப அழகாக இருக்கான், அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. ஸோ அந்த அழகும் டேலண்ட்டும் வேஸ்ட்டாக போகக்கூடாது. அவன் மனசில் அவனுக்காக ஒரு ட்ரீம் வரணும், ஒரு பேஷன் வரணும் அப்படின்னு அவங்க 2 பேரும் சேர்ந்து வேண்டிக்கிறாங்க. அப்புறம் இவங்க 2 பேர் உள்ளே போகிறாங்க. டைரக்டர் அங்கே வர டைரக்டர்கிட்ட ஜின்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டைரக்டர் ஜின்னை பார்த்துட்டு, பரவாயில்லையே, ஃபோட்டோ விட நேரில் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக தான் இருக்குது, சரி நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போகிறாரு. இவங்க 3 பேரும் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு ஒரு மின்ட்டு சாப்பிட்றதுக்காக அவன் பேக்கில் இருக்க அந்த மின்ட்டு டப்பாவை எடுக்கிறான். அதுக்குள்ளே மின்ட்டு காலி ஆகிடுச்சு போல். ஏதோ ஒன்று தான் இருக்குது. இவனை ஆட்டி எடுக்க அந்த ஒரே ஒரு மின்ட்டு மட்டும் வெளியில் வருது. அந்த நேரம் அக்கின்னு அந்த இடத்துக்குள்ளே என்ட்ராகிறான். இவன் ரொம்ப ஆட்டினதால் அந்த மின்ட்டு தடுக்கி கீழே விழப்போகுது. இவன் அந்த மின்ட்டு எடுக்கிறதுக்கு பின்னாடியே போக அந்த மின்ட்டு கீழே விழுந்த இடத்துல கரெக்டாக அக்கின் வந்து நிற்கிறான். அக்கினை பார்த்ததுமே ஜின்னோட மனசுக்குள்ளே ஏதோ அவங்க 2 பேரும் ஏற்கனவே மீட் பண்ண மாதிரி பூர்வஜன தொடர்பு இருக்கிற மாதிரி அவன் மனசுக்குள்ளே என்னென்னமோ தோணுது. ஆனால் அக்கின் இவனை பெருசாக கண்டுக்காம ஷூட்டுக்கு நேரமாச்சு அப்படின்ற மாதிரி அங்கேருந்து போயிடுறான். அப்போ அக்கினுடைய காலுக்கு கீழே தான் இவனோட மின்ட்டு நசுங்கி இருக்கும். அக்கின் அங்கேருந்து போகும்போது, யார் அந்த பையன், அவன் தான் புது ஆக்டரா அப்படின்னு கேட்க ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ இவன் பக்கத்தில் இருக்கிறவன், ஆமாம் நல்லா ஹேண்ட்ஸமாக இருக்கால அப்படின்னு சொல்ல, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரு 7 மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு அக்கின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். கொஞ்ச நேரத்தில் இவங்களோட ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஃபஸ்ட்டு சீனே ஜின்னை வச்சு தான் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு போலீஸ் ட்ராமா போல். அக்கினும் போலீஸ் தான், ஜின்னும் போலீஸ் தான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணும் ஜின்னும் பேசிக்கிட்டே போகிற மாதிரி தான் சீனு. ஆனால் அவன் சீனை ஒழுங்காக பண்ணவே மாட்டான். அவன் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மிஸ்டேக் பண்ணும்போதும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அக்கின் அவனுக்கு 7 மார்க்குன்னு சொன்னால அந்த 7 மார்க்லேருந்து ஒவ்வொரு மார்க்கை குறைச்சிக்கிட்டே வரும். 7 6 ஆகுது, 6 5 ஆகுது, 5 4 ஆகுது.
அந்த சீனில் அந்த பொண்ணும் ஜின்னும் சேர்ந்து அக்கினை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி சீன் தான். அக்கின் வந்து அந்த ட்ராமாவில் கேப்டன் போல், அதாவது அவங்க அந்த போலீஸில் வந்து பெரிய போலீஸ், அவனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அக்கின் தான் ஒரு பெரிய ஆக்டர் இல்லை, அவனுக்கு ஸ்கிரிப்ட் மொத்தமும் அப்படியே மனப்படமாக தெரியும் போல். அவங்க பேச பேச அந்த டைலாக்ஸ் எல்லாம் இவன் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது. அந்த பொண்ணு இந்த அக்கினை பற்றி பெருமையாக பேசுகிற மாதிரி டைலாகு, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸம், ரொம்ப டேலண்டட் அப்படி இப்படின்னு சொல்ல, அதெல்லாம் அக்கினும் சிரிச்சுக்கிட்டு இவனும் அந்த டைலாக்கை சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஜின்னு பேச வேண்டிய டைலாக் வருது. ஜின்னு வாயை திறப்பான் அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஜின்னு அவன் சொல்ல வேண்டிய டைலாக் சொல்லாமல் வேற ஒரு டைலாக் சொல்கிறான். ஆனால் அந்த சீனுக்கு அந்த டைலாகும் கரெக்டாக தான் இருக்குது. அக்கினுக்கு தான் பேஜ் பை பேஜ் எல்லா டைலாக்கும் கரெக்டாக தெரியும்ல, என்ன அவன் டைலாக்கை மாற்றி சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறான். அப்போ ஜின்னு போய் டைரக்டர்கிட்ட, சாரி சார் நான் டைலாக்கை மாற்றி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல, நீ சொன்ன டைலாக் அந்த சீனுக்கு கரெக்டாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்ல, இவனோட மார்க்கை 7லேருந்து 4ன்னு குறைச்சி வச்சுருந்தால, இப்போ அவனோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை வச்சு இந்த 4 மார்க்கை 5 மார்க்காக மனசுக்குள்ளே மாற்றிக்கிறான். அடுத்து வேறு லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இங்கே ஷூட்டிங் போயிட்டு இருக்குது. அப்போ ஷூட்டிங் நடக்கிற இடத்துக்கு ஒருத்தன் வரான். அவன் பார்க்குறதுக்கே ரொம்ப பெரிய ஆள் மாதிரி இருக்கான். அவன் பேர் ஏஓஃப். அவன் வரும்போதே அக்கினை பார்த்து ஒரு விஷ் பண்ண, அவனை விஷ் பண்ணிவிட்டு கண்டுக்காமல் போகிறான். அப்போ ஜின்னும் அவனோட மேனேஜர்ஸ் உட்காந்துருக்காங்கல்ல, ஜின் அவனோட மேனேஜர்கிட்ட இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, இவன் தானே, நல்லாவே தெரியும், ஆனால் இவனை தெரிஞ்சு நமக்கு என்ன பிரயோஜனம், தெரியாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அவன் வந்து ஒரு பெரிய ஜூஸ் கம்பெனியோட ஓனரு, ரொம்ப ஒரு பெரிய ஆள் இண்டஸ்ட்ரியில். இவங்க இப்போ எடுக்கிற சீரீஸ்க்கு கூட அவன் தான் ஸ்பான்சர் போல். ஸோ இப்போ கூட ஒரு கமர்ஷியலுக்காகத்தான் அங்கே வந்திருக்கான் போல். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் ஒரு சீனை ஓகே பண்ணவே மாட்டான். ரொம்ப இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஒரு கமர்ஷியல் ஷாட் எடுக்க போகிறாங்க. அந்த பொண்ணும் ஜின்னும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி. அந்த பொண்ணு ஜின்கிட்ட ஏதோ பேச, ஜின்னு சோகமாய் அவன் அழுகணும், அதுதான் அந்த சீனு. ஆனால் அவன் அழுகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு அந்த ட்ரிங்க் எடுத்து அவன் கையில் கொடுக்கணும். அந்த ட்ரிங்க்கோடைய லோகோ அந்த கேமராவில் நல்லா தெரியணும், அதுதான் சீன். டைரக்டர் பக்கத்துலேயே அந்த ஏஆஃப் உட்காந்துருக்கான். அப்போ 2 கலர் ட்ரிங்க் வச்சுருக்காங்க, ப்ளூ கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. ப்ளூ இந்த பக்கம் வைக்கலாமா இல்லை க்ரீன் அந்த பக்கம் வைக்கலாமா அப்படின்னு அதுக்கே கொஞ்ச நேரம் டிஸ்கஷன் போகுது. ஃபஸ்ட்டு ப்ளூவை இந்த பக்கம் வைங்க அப்படின்ட்டு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இந்த சன்லைட்டுக்கு ப்ளூ இந்த பக்கம் வேண்டாம், ப்ளூ அந்த பக்கம் வைங்க அப்படின்னு மறுபடியும் வேறு ஷாட் எடுத்து ப்ளூ அந்த பக்கம் மாற்றுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, இல்லை நீங்கள் சொன்னது தான் கரெக்டாக இருந்துச்சு, ஸோ க்ரீனையே இந்த பக்கம் வைங்க அப்படின்னு அந்த ட்ரிங்க்கையே மாற்றி மாற்றி அவ்வளோ நேரம் லேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக அந்த ட்ரிங்க்கை செட்டில் பண்ணிவிட்டு அடுத்து அந்த பொண்ணு ஜின்னுக்கிட்ட டைலாக் பேசணும். டைலாக் பேசிக்கிட்டு அந்த ட்ரிங்க் எடுத்து அவள் ஜின் கையில் கொடுக்கணும். அந்த ட்ரிங்க் அவன் கையில் வாங்கும்போது, இல்லை லோகோ சாஞ்சிருக்குது, லோகோ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த ஏஆஃப். ட்ரிங்க்கை ஒழுங்காக பிடி, ட்ரிங்க்கு சரியா இல்லை, ட்ரிங்க்கோட லோகோ தெரிய மாட்டேங்குது, இது சரியில்லை அது சரியில்லை, எனக்கு இதில் சரியான ஃபீலிங்ஸ் வர மாட்டேங்குது, இந்த சீன் வேணாம், வேறு சீன் எடுங்க, இன்னொரு டேக் போகலாம், அப்படி இப்படின்னு அந்த ஏஆஃப் சும்மாவே இருக்க மாட்டான். ஏதாச்சும் ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கின் அங்கே வரான். அவனை வந்து இந்த ஷூட்டிங்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியாக லோகோ எல்லாம் சரியாக வந்துட அந்த பொண்ணு அந்த ட்ரிங்க்கை ஜின் கையில் கொடுத்துட்றான். இப்போ ஜின்னு அந்த ட்ரிங்க்கை கையில் வச்சுட்டு இருக்கும்போது அவன் சோகமாகி அழுவணும். பட் அவன் கண்ணுலேருந்து தண்ணியே வரமாட்டேங்குது. என்னது அவன் கண்ணில் தண்ணியே வரமாட்டேங்குது, இன்னொரு டைம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்ல, இதெல்லாம் அக்கின் பின்னாடி இருந்து நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுபடியும் ஒரு டைம் ட்ரை பண்ணுறாங்க. அவன் ட்ரிங்க்கை கையில் வாங்கிக்கிறானே தவிர அவன் கண்ணிலேருந்து தண்ணி வரலை. ஏஆஃப் கடுப்பாயிட்டு, இல்லை சரியில்லை, இன்னொரு டைம் அவனை இந்த டைலாக் சொல்லுங்க, அவன் கண்ணிலேருந்து தண்ணி வரணும், அந்த தண்ணி போய் அந்த ப்ராடக்ட் மேலே விழணும் அப்படின்னு சொல்கிறான். இது உங்களால் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, டேரக்டரும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அக்கினுக்கு செம்ம கடுப்பாகுது. அக்கின் எந்திரிச்சு போய் ஜின்னோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். என் கூட கொஞ்சம் வா அப்படின்னுட்டு அவனை தனியாக கூட்டிகிட்டு போய், உன் பேர் என்ன, அவன் ஜின்னு சொல்ல, ஜின் என்னை பாரு அப்படின்னு சொல்கிறான். என் கண்ணையே பாரு, மூச்சு விடு அப்படின்னு சொல்ல, ஜின்னு அக்கினோட ஃபேஸே பார்த்துக்கிட்டு இருக்கான். அக்கினும் அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கான். மெதுவாக மூச்சு விடு அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி காமிச்சிட்டு இருக்கான். 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்க கொஞ்ச நேரத்தில் அக்கினோட கண்ணில் தண்ணி வந்துடுது. அதாவது அக்கின்னு ஜின்னுக்கு எப்படி அழுகணும் அப்படின்னு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி சொன்னானோ அதே மாதிரி ஜின்னும் ட்ரை பண்ண ஜின்னோட கண்ணிலையும் தண்ணி வந்துடுது. ஜின்னோட கண்ணில் தண்ணி மட்டும் வரல, இதெல்லாம் அவன் மனசுக்குள்ளே, அவன் ஹார்ட்டுக்குள்ளே புதுசாக ஒரு ஃபீலிங் வர்றதுக்கும் ஒரு சான்ஸ் வந்துடுது. அக்கி நாங்கள் கூப்பிட்டு டைரக்டர்கிட்ட சீன் எடுங்க, அவன் ரெடி ஆகிட்டான் அப்படின்னு சொல்ல அவனை கூப்பிட்டு போய் நிற்க வச்சு அந்த ஷாட்டை மறுபடியும் எடுக்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு ட்ரிங்க் எடுத்து இவன் கையில் கொடுக்க, இவன் தான் ஆல்ரெடி அந்த அழுகிற மூடில் தானே இருக்கான்.
ஸோ இந்த டைம் அந்த ஷார்ட்டை அவள் ரொம்ப நல்லா பண்ணிடுறான். உண்மையாலுமே அவள் அழுகுறான். அந்த சீனில் அந்த சீனை பார்த்துக்கிட்டு இருந்தால் பக்கத்தில் ஒர்க் பண்ணுற மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் அவனை பார்த்து தான் அழுக வருது. ஸோ அந்த சீன் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துடுது. டைரக்டர் செம்ம ஹாப்பி ஆகிடுறாரு. அந்த ஆஃப் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான் ஒரு வழியாக. அக்கேன் எந்திரிச்சு ஜின்னை பார்த்து சிரிக்க ஜின் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஷூட்டெல்லாம் முடிஞ்சிடுது. அன்றைக்கி நைட்டு அக்கீன் யாருக்கோ கால் பண்ணி இன்றைக்கி ஷூட்டிங்கில் எல்லோரும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, எல்லாருக்கும் நல்ல ஃபுட்டு ரெடி பண்ணுங்க அப்படின்னு யார்கிட்டயோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லை, சாப்பாடு கூட கேக்கு டெசர்ட் அப்படின்னு எதையாச்சும் அதையும் கொண்டு வாங்க. ஏன்னா இன்றைக்கி அந்த ஏஎஃப் எல்லாரையும் ஒரு வழி பண்ணிட்டான். இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் அவனோட ப்ராடக்ட் பிளேஸ்மெண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே என்னென்னமோ பண்ணி டைலாக்ஸ் எல்லாம் மாற்றி என்னை ரொம்ப கடுப்பேற்றிட்டான் அப்படின்னு பேசிக்கிட்டே அங்கே பக்கத்தில் இருக்க வெண்டிங் மிஷின்லேருந்து ட்ரிங்க் எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ட்ரிங்க் வரவே மாட்டேங்குது. அக்கின் செம்ம கடுப்பாயிடுறான். இதுவும் அந்த ஆஃப் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு கோவமாக திட்டான். இன்றைக்கி நாளே சரியில்லை. ஃபஸ்ட்டு அந்த ஆஃப், அதுக்கப்புறம் அந்த புதுசாக வந்த ஆக்டர். அவன் இதை சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஜின்னு வரான். ஜின்னு தான் இதெல்லாம் கேட்குறான். அவனுக்கு ஆக்டிங்கே வரலை அப்படின்னு ஜின்னை பற்றி அவன் திட்டிக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு ஜின்னு நான் போகலாமா வேணாமா அப்படின்னு தயங்குறான். பரவாயில்ல அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவன் அக்கின் பக்கத்தில் போய் உனக்கு சாக்லேட் பிடிக்குமா அப்படின்னு கேட்க அக்கின் இவனை பார்த்து பயந்துடுறான். நீ எப்போ இங்கே வந்து அப்படின்னு கேட்குறான். ஏன்னா அவனை பற்றி தானே ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தான். நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, இப்போன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியா இல்லை இப்போ தான் வந்தியா அப்படின்னு கேட்குறான். இப்போ தான் ஒரு செகண்டுக்கு முன்னாடி தான் வந்தேன் அப்படின்னு ஜின்னு போய் சொல்கிறான். சரி, நான் பேசினது ஏதாச்சும் நீ கேட்டியா அப்படின்னு அவன் கேட்க, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க. எனக்கு ஆக்ட் பண்ணுறது எப்படின்னே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி உங்களால் டைரக்டரே என்னை பாராட்டினாரு. ஒரு நாள் நானும் உங்களை மாதிரி ஒரு ரொம்ப டேலண்டடான ஸ்கில்ஃபுல்லான ஆக்டர் ஆகணும் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, அதுக்கு அவ்வளோதானே, வேறு ஒன்றும் இல்லைல்ல. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அக்கின் அங்கேருந்து போக போகிறான். ஜின்னுக்கு உடனே ஒரு மாதிரி சோகமாயிடுது. ஆனால் போன அக்கின் திரும்ப வந்து ஜின் மேலே கை வச்சு அவனை கூப்பிடுறான். அவனுக்கு அந்த மின்ட்டு டப்பா கொடுக்குறான். ஃபஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணும்போது இவனுடைய மின்ட்டை அக்கின் மிதிச்சிட்டான்ல, அதனால் அவனுக்கு புது டப்பா வாங்கிட்டு வந்திருக்கான் போல். அவன் தேங்க்ஸ்ன்னு சொல்லி வாங்கிக்க அக்கின் பயன்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அதை பார்த்த ஜின்னுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. இந்த சின்ன விஷயத்தை கூட அவன் நோட்டீஸ் பண்ணியிருக்கானே அப்படின்னு ஜின்னுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சீரீஸை ஷூட் பண்ணுற விஷயம் ஆன்லைன்லலாம் ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லா இடத்துலையும் அக்கின்னு ஜின்னு இவங்களோட ஹேஷ்டேகே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அப்புறம் ஜின்னு அவனோட மேனேஜரும் யாரோ ஒரு ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. யாரோ ஒரு பெரிய ஆளை மீட் பண்ண வந்திருக்காங்க போல். அவங்க 2 பேரும் ஜின்னோடைய மேனேஜர்னு தான் நினைக்கிறேன். இவங்க பார்க்க வந்திருக்க ஆளோட பேர் ஜேடு. அவர் ரொம்பவே ஒரு பெரிய ஆள் போல். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. ஜின்னுடைய ப்ரொடியூசர் சொல்கிறாங்க, ஜேடு பற்றி இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து ஒரு ஸ்டார் மேக்கர் ப்ரொடியூசர். இன்றைக்கி இவ்வளோ ஃபேமஸாக இருக்க அக்கினியே அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டார் ஆக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேடு இவங்களை உள்ள கூப்பிட்றாங்க. டைரக்டர் உன்னோட ஆக்டிங்கை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டாராமே. அவர் யாரை பற்றி இந்த அளவுக்கு பெருமையாக பேச மாட்டார். உன்னை பற்றி தான் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பேசியிருந்தார். அதுதான் நானே உன்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் உன்னை கூப்பிட்டு அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல, ஜின்னோடைய 2 மேனேஜர்ஸும் இதுதான் ஜின்னோடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டு, இருந்தாலும் அவன் ரொம்ப நல்லா பண்ணான், எல்லாருக்கும் அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவனுக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு அவனை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு சொல்கிறான், சொல்லப்போனால் எனக்கு ஆக்டிங்லாம் பெருசாக வராது, எனக்கு ஹெல்ப் பண்ணது அக்கின் தான் அப்படின்னு சொல்ல, அக்கின் வந்து ஒரு பெரிய ஆக்டரு, அவன் வந்து ரொம்ப ஒரு ரேரான டேலண்ட்டு, யாராலும் அவ்வளோ சீக்கிரமாக அக்கின் மாதிரி ஆகிட முடியாது. இன்றைக்கி வர புது ஆக்டர்ஸ் எல்லாருமே அவனை மாதிரி ஆகணும்னு தான் ஆசைப்பட்றாங்க. பட் எல்லோரும் ஆசைப்படுறது நிறைவேறது கிடையாது. நீ ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணுற, அக்கின் மாதிரி ஒரு நாளைக்கு வருவ அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. அதான் நான் அவனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஜேட் சொல்ல, ஐயோ அவரோட லீக்கெல்லாம் நான் பக்கத்தில் கூட வர முடியாது, நான் இன்னும் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு ஜின் சொல்கிறான். நல்லது தான், நீ அக்கின்கிட்ட இருந்து கற்றுக்கும். அவன் வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரூடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் அவன் பக்கத்தில் போய் அவனோட ஆக்டிங்கை நீ நல்லா கற்றுக்கிட்டேன்னா உனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீ என்ன தான் அவன் பக்கத்தில் போய் எல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 2 பேரும் ஒரு ரைவல்ஸாக தான் இருக்கணும், அதாவது எதிரியாக தான் இருக்கணும். ஏன்னா பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் த இயர் அவார்டு ஒரு ஆக்டருக்கு தான் கிடைக்கும். லாஸ்ட் 10 வருஷமாக அக்கின் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் பெஸ்ட் ஆக்டராக இருக்கான். இப்போ கரெக்டான டைமு, இந்த நேரத்தில் வேறு யாராச்சும் ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு வரணும். நீ அவனோட இடத்துக்கு வரலாம், இல்லை நீ இருக்கிற இடமே தெரியாமல் கூட அழிஞ்சு போகலாம். ஸோ உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீ ட்ரை பண்ணி அவனை அவுட் ஷைன் பண்ண பாரு.
நான் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காத, ஆனால் இதுதான் பிஸ்னஸ்ஸு. அவனை அவுட்ஷைன் பண்ணிட்டு தான் நீ வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜின்னு கேட்குறான், அக்கீன் பக்கத்தில் இருந்து ஆக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறேன். அது கூட கரெக்டு தான். ஆனால் நீ அளவுக்கு அவன் கிட்டத்தில் போகணும்னு ஆசைப்பட்டினா ஆடியன்ஸோடைய மனசை நீ வின் பண்ணணும். அதுதான் நீ வின் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து ஜின்னு அக்கினுடைய கேசட்டெல்லாம், அவன் நடித்த மூவி கேசட்டெல்லாம் உட்காந்து டெய்லி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அவனோட ஒரு மூவியை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளே அவன் எப்பயுமே மின்ட்டு சாப்பிட்டுட்டு இருப்பான்ல. ஸோ அந்த இடத்துல அத்தனை மின்ட்டு பாக்ஸ் கிடைக்குது. ஏன்னா அந்த ஒரு மூவி முடிக்கிறதுக்குள்ளே அவன் அத்தனை மின்ட்டு சாப்பிட்டு முடிச்சிருக்கான். அவனோட ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும், அவன் அழுகுறது, கோவப்படுறது, அவனோட ஒவ்வொரு டயலாக்கும் இவனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மூவி முடியும் போது ஜின்னுக்கு அக்கீனை ரொம்பவே பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா உடனே அவன் இன்ஸ்டாவில் போய் அக்கீனை ஃபாலோ பண்ணுறான். அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு அக்கீன் வரான். அவன் கூட சைன் ஒருத்தன் வரான். அப்போ அந்த இடத்துல ஜீன் வந்ததுமே அக்கின் கிட்ட சென்சை அப்படின்றான். சென்சைனா டீச்சர்னு அர்த்தம். ஜாப்பனீஸில் சென்சை, பட் இவன் தாயில் வேறு ஏதோ வேர்டு சொல்கிறான், எனக்கு தெரியலை அது என்னென்னு. ஜின்னு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, இன்றைக்கி என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுப்பேன், இன்றைக்கி நீங்கள் என்னுடைய டேலண்ட்டை பார்ப்பீங்க பாருங்கள் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு போக அந்த சைன்ன்றவன் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஆனால் அக்கின்னு என்ன ஆச்சு இவனுக்கு அப்படின்னு ரொம்ப கடுப்பாகிறான். கொஞ்ச நேரத்தில் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீனில் ஜின்னு அக்கின் கூட ஒரே ஃப்ரேமில் நடிக்கணும். ஸோ ஜின்னுக்கு இது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். அவனுக்கு ரொம்ப நர்வஸாக கூட இருக்குன்னு சொல்லலாம். அந்த சீரீஸில் இது என்ன சீனுன்னா, ஜின்னோடைய சீனியர் அக்கின் இல்லை, அவன் ஃபஸ்ட்டு டைம் ஜின்னுக்கிட்ட பேசுகிறான் போல். ஜின் இப்போ தான் புதுசாக போலீஸில் ஜாயின் பண்ணியிருக்கான். ஆனால் அதுக்குள்ளே அவன் அந்த வேலையை விட்டுட்டு போக போகிறான். ஸோ நீ எதுக்காக அந்த வேலையை விட்டுட்டு போகிற, நீ ரொம்ப நல்ல வேலை பண்ணுற அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே, சொல்லப்போனால் இன்னும் கொஞ்சம் நாளில் நீ என்னையே ரிப்ளேஸ் பண்ணிவிடுவேன் பேசிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்றது தான் அதில் டைலாக். அதுக்கு ஜின்னு வேறு டைலாக் சொல்லணும். ஆனால் ஜின்னு அவனையே மறந்து ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்றத கேட்டதுமே, என்னால் உங்களை ரிப்ளேஸ் பண்ண முடியாது, உங்களுடைய டேலண்ட் வேறு அப்படின்னு அவனை பெருமையாக சொல்ல அக்கின் கடுப்பாயிட்டு கோவமாக அவன் ஷர்ட்டை பிடிக்கிறான். டைரக்டருக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது இங்கே, இவங்க பேசுகிற டைலாக் எதுவும் ஸ்கிரிப்டில் இல்லையே அப்படின்னு மொழிக்க அக்கின்னு கோவமாக அவனை பார்த்து உன்னோட ஃபோக்கஸ் எங்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜின்னுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் அக்கினையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே டைரக்டர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு. கட்டுன்னு சொல்லிடுறாங்க. சீனையும் கட் பண்ணி முடிச்சிடுறாங்க. அப்போ டைரக்டர் பக்கத்தில் இருக்க பொண்ணு, சார் இந்த சீன் ஓகேவா, அவங்க டைலாக்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு கேட்க, இல்லை பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அக்கினுடைய மனசுக்குள்ளே அவனுக்கு 5 மார்க் கொடுத்துருந்தால, ஆனால் இந்த இன்சிடெண்ட்க்கு அப்புறம் அந்த 5 மார்க் அடிச்சுட்டு அதை 1 மார்க்காக மாற்றிடுறான். அடுத்து வேறு ஸ்பாட்டில் ஷூட்டிங் நடத்த போகிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்குது. அவனுக்கு எப்படி இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல போல். அடுத்த சீன்லேயும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். அவன் வேலையை விட்டுட்டு போக போகிறான் போல். நீ எதுக்கு வேலையை விட்டுட்டு போகிற அப்படின்னு கேட்குற மாதிரி சீனு. உங்கள்கிட்ட நிறையா பொட்டென்ஷியல் இருக்குது, உன்னால் இந்த இடத்துல ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸராக வர முடியும், ஆனால் நீ இதெல்லாம் விட்டுட்டு எதுக்கு போகிற அப்படின்ற மாதிரி ஜின்னு டைலாக் பேசிக்கிட்டே இருக்கான். சாரி அக்கின் டைலாக் பேசிக்கிட்டே இருக்கான். நீ உண்மையாலுமே ஒரு நல்ல காப்புன்னா உன்னை நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின்னோட டைலாக் என்னென்னா, உங்களுக்கு என்னை பிடிக்காது தானே, நான் இந்த இடத்துல இல்லைன்னா, அதாவது நான் இந்த வேலையை விட்டுட்டு போயிட்டேன், உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்ல, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க தானே அப்படின்றது ஜின்னோடைய டைலாக். அதை சொல்லிவிட்டு அடுத்து, நான் இன்னும் உங்ககிட்ட தான் நிறையா கற்றுக்க வேண்டியது இருக்குது கேப்டன் அப்படின்னு அவன் சொல்ல, அக்கினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. அவன் கோவமாக அவன் ஷர்ட்டை பிடிச்சிட்டு, நீ என்ன தான் நினச்சிட்டு மனசில், டைலாக்கை மாற்றி மாற்றி இப்படி ஷூட்டிங்கே மிஸ்ஸாக பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவமாக திட்டுறான். திட்டிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போயிட டைரக்டர் பக்கத்தில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஓகே தானே, நீ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போல், ஒரு பிரேக் எடுத்துக்கும், அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, சாரி சார் அப்படின்னு அவன் டைரக்டர்கிட்ட சாரி கேட்குறான். இல்லை பரவாயில்ல, நீ ஒரு பிரேக் எடுத்துக்கோ அப்படின்னு அவனை அனுப்பி வைக்கிறாங்க. அன்னைக்கான ஷூட்டிங் அவ்வளோதான் போல். ஜின்னுடைய மேனேஜரு, இன்றைக்கி ஒன்றால் ஷூட்டிங்கு சரியாக முடிக்க முடியல, ஷெடியூலில் நம்ம பின்னாடி தள்ளி இருக்கோம், இருந்தாலும் நீ கவலைப்படாத, எல்லாம் சார் நல்லபடியாக முடியும், நீங்கள் வெயிட் பண்ணு, நான் போய் என்னோடய பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போக ஜின்னு வண்டிக்குள்ளே ஏறி உட்காருறான். அந்த வேன் நல்லா பெருசாகவே இருக்குது, நிறைய சீட் இருக்குது. அதில் கடைசி சீட்டில் அக்கின்னு உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் போய் ஜின்னு உட்காடுறான். இந்த வேனை நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா இந்த ஆனிமே சீரீஸில் இந்த வேனில் வேறு மாதிரி சீன் எல்லாம் நடக்கும், வேறு லெவலில் இருக்கும், ஆனால் அதெல்லாம் லைவ் அடாப்டேஷனில் இருக்குதா என்னன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜின்னு பக்கத்தில் போய் உட்காந்ததுமே அக்கின் கண்ணை திறந்து பார்க்குறான். இவனை பார்த்துட்டு,
இது பெரிய வேன் தானே, நிறைய சீட் வேறு இருக்குது, வேறு எங்கேயாச்சும் நீ உட்கார வேண்டியதானே அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்னை அந்த அளவுக்கு ஹேட் பண்ணுறியா அப்படின்னு ஜின்னு கேட்குறான். நான் அப்படி சொல்ல வரல, ஆனால் இடம் நிறையா இருக்குல்ல, நீ எங்கே போய் உட்காரணுமோ அங்கே போய் உட்கார வேண்டியது தானே அப்படின்றான். அதுக்கு ஜீனு தயங்கிக்கிட்டே, நான் உங்கள்கிட்ட சாரி சொல்லணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அக்கின்னு அவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல ஷூட்டிங்கில், அந்த டைலாக் சொல்கிறான். அதுக்கு அடுத்த டைலாக்கு ஜின்னு சொல்கிறதுக்காக அவனுடைய ஸ்கிரிப்டை எடுக்க போகிறான். ஆனால் அக்கின் அவனை ஸ்கிரிப்டை எடுக்க விட மாட்டான். நீ என்கிட்டேருந்து கற்றுக்கணும், என் பக்கத்தில் வரணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்பட்றேன், அப்படின்னா அதை ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்னு ஸ்கிரிப்டை பார்க்காமலே அவனை டைலாக் சொல்ல சொல்கிறான். ஜின்னு அவன் சொன்ன மாதிரியே அந்த டைலாக்கை சொல்கிறான். ஜீனோட டைலாக் என்னென்னா, கேப்டன் நான் நினச்சதை விட நீங்கள் ரொம்பவே நல்லவராக இருக்கீங்க, கைண்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கினோடைய டைலாக்கு, நான் கைண்டாக இருக்கேனா, எதை பார்த்து உனக்கு நான் கைண்டாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு அவன் கேட்க, இல்லை நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னா நீங்கள் என்கிட்ட இந்த அளவுக்கு கைண்டாக நடந்துக்க மாட்டீங்கல்ல, ஒரு சீனியராக எனக்கு இந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ணுறீங்கல்ல அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின்னு சொல்கிறான், எனக்கு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கே தெரியல, நான் எதுக்கு உனக்கு அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நீ என்னோடய ப்ளேஸை கூடிய சீக்கிரம் ரிப்ளேஸ் பண்ணிவிடுவேன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, நான் எதுக்கு உனக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜின்னு சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல சார், இதே மாதிரி அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு அவங்க டைலாக்கை பேசி முடிக்கிறான். அக்கினுக்கு இப்போ கொஞ்சம் ஜின்னை பிடிச்சிருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது, இப்போ அவன் டைலாக் ஒழுங்காக சொன்னதால் அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, இப்படி தான் டைலாக் பேசணும், வெறும் டைலாக்கை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கக்கூடாது, எமோஷனோட கனெக்ட் பண்ணி அந்த டைலாக்கை நீ சொல்லணும். அதுக்கு ஜின்னு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே, சரி இப்போ சொல்லுங்கள், இப்போ என்னோடய ஆக்டிங்கை பார்த்ததுக்கப்புறம் நான் உங்கள் பக்கத்தில் வரலாமா, உங்ககிட்ட இருந்து கற்றுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதோட அந்த சீனை கட் பண்ணிவிட்டு வேற ஒரு சீன் கட்டுறாங்க. அதில் இவங்க 2 பேரும் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீன் என்ன சீன் போய்கிட்டு இருக்குன்னா, ஜின்னு தான் கிரிமினல் போல், ஆனால் அவனும் போலீஸ் யூனிஃபார்ம் தான் போட்டிருக்கான். அவனை மிரட்டிக்கிட்டு இருக்கான் அக்கின்னு கையில் ஒரு கன்னை வச்சுக்கிட்டு. அந்த சீன் கட் பண்ணிவிட்டு இப்போ மறுபடியும் இவங்க கேபில் உட்காந்துருக்காங்கல்ல, அந்த சீன் கண்டினியூ ஆகுது. அதுக்கு அக்கின் சொல்கிறான், ஒரு ஆக்டராக எல்லாருக்கும் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கும், நிறையா வீக்னஸ் இருக்கும். ஸோ எந்த ஆக்டருமே ரொம்ப பெஸ்ட்டு, இவர்கிட்ட இருந்து ஆக்டிங் கற்றுக்கணும் அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடியாது. ஸோ நீ எப்படி என் பக்கத்தில் வந்து என்கிட்ட இதெல்லாம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன், இந்த கேள்வியை நான் தான் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு அக்கின்னு சொல்ல, ஜின் அக்கினை பார்த்து, உங்களுக்கு எங்கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டியது இல்லை எங்கிட்ட இருந்து கிடைக்க வேண்டியது ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு அக்கின்னு சொல்கிறான், எனக்கு உன்னுடைய இன்ஸ்டிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான். அவன் ஏன் இந்த மாதிரி சொல்கிறான்னா, இப்போ அவங்க 2 பேருமே மழையில் ஒரு சீன் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அக்கின் கன்னை வச்சு ஜின்னை மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சீனில் மேலேருந்து ஒரு பைப்பு உடஞ்சி கீழே விழ போகும். அதை மற்றவங்க நோட்டீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜின்னு நோட்டீஸ் பண்ணிவிடுவான். அவன் அக்கினை காப்பாற்றுறதுக்கு ஓடி போகும்போது ஜின்னுக்கு வந்து ஏஞ்சல்ஸோடைய விங்ஸ் முளைச்சிடும். அனிமேலையும் இதே மாதிரி தான் அடிக்கடி எப்போல்லாம் ஜின்னுக்கு அக்கின் மேலே லவ் வருதோ, எப்போல்லாம் அவனுக்கு ரொம்ப ரொமான்ஸ் வருதோ, அப்போல்லாம் அவனுக்கு இந்த மாதிரி விங்ஸ் வரும். அவன் ஓடி போய் ஃபஸ்ட்டு அக்கினை காப்பாற்றிடுறான். இதனால தான் அக்கின்னு ஜின்னோடைய இன்ஸ்டிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறான் போல். காப்பாற்றினவன் அப்படியே அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ ஜின்னுக்கு வந்து அக்கினுடைய ஹார்ட் பீட்டு தெரியுது. என்னாச்சு, இன்றைக்கி அக்கினோட ஹார்ட் பீட்டு ரொம்ப வேகமாக துடிக்குது, அவன் நார்மலாக இந்த மாதிரி இருக்க மாட்டானே, அவனோட ப்ரீத்திங் கூட இன்றைக்கி அன்னீவனாக இருக்குது அப்படின்னு தோண ஜின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அக்கின் பக்கத்தில் போய் அவனை கிஸ் பண்ண போகிறான். இதோட எபிசோடு 1 முடியுது. அக்கின்னு கடைக்கு போயிருப்பான். அவனுக்கு சாக்லேட் மில்க்குன்னா ரொம்ப பிடிக்கும். அதை வாங்க போகும்போது தான் அவனுக்கு ஜின்னோடைய ஞாபகம் வந்து அவனுக்கு அந்த மின்ட்டை அவன் வாங்கிட்டு வந்திருப்பான். இது ஒரு குட்டி சீனு. அந்த மின்ட்டை பார்க்கும்போதே அவன் ஜின்னோடைய மின்ட்டை மிதிச்சால அந்த ஞாபகம் வர அந்த மின்ட்டை வாங்கி அவன் பாக்கெட்டுக்குள்ளே வைக்கிறான். நெக்ஸ்ட் டைம் அவனை பார்க்க போகும்போது அவன்கிட்ட கொடுக்கணும்னு கடையில் இருக்க 2 பேரும் அக்கினை பார்த்து, ஐயோ செம ஹேண்ட்ஸமாக இருக்கான்ல அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. இதோட எபிசோடு 1 முடியுது. உங்களுக்கு இந்த சீரீஸோடைய ஆனிமேவும் அப்லோட் பண்ணணுமா? நான் அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருந்தேன். நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய சீரீஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ பேப்ஸ். பை.